இன்னைக்கு உலகத்தோட எல்லா துறைகள்லயும் பெண்கள் சாதனை படைச்சு புதிய முன்னுதாரணங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. பல முன்னணி நிறுவனங்களுடைய தலைவர்களாகவும் புதிய முயற்சிகளை வெற்றிகரமா தொடங்குபவர்களாகவும் திகழ்றாங்க. அப்படி அவங்க கடின உழைப்பால வெற்றி கண்ட கதைகள் இன்னைக்கு பல பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் விஷயமா இருக்கு. அந்த வகையில பல முன்னணி நிறுவனங்களுடைய தலைவர்களா இருக்க பெண்களுடைய வெற்றி கதைகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னா கஜால் அலாக். மாமா எர்த் நிறுவனத்துடைய இணை நிறுவனர் தான் இவங்க. வணிக உலகத்துல புதுமையான சாதனைகளை படைத்த ஒரு முக்கியமான பெண் தான் கஜால். மாமா எர்த் நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவுடைய முன்னணி சொந்த பராமரிப்பு பிராண்டுகள ஒன்னா திகழுது. குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மற்றும் ரசாயனம் இல்லாத பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துல கஜால் அலாக் அவர்கள் அவங்க கணவர் வருண் அலாக்கோட சேர்ந்து 2016ஆம் ஆண்டு மாமா எர்த் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கினாங்க. இது இந்தியாவுடைய முதல் மேட் சேஃப் அப்படின்ற சான்றிதழ் பெற்ற பிராண்டா இருக்கு. ஆரம்பத்துல சில சிரமங்களை எதிர்கொண்டாலும் தன்னுடைய தீர்மானத்தால சந்தையில ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு மாமா எர்த் பல்வேறு சரும பராமரிப்பு மற்றும் அழகு சாதன பொருட்களை தயாரிச்சுட்டு வெற்றிகரமா திகழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியா HCL நிறுவனத்துடைய தலைவர் ரோஷினி நாடர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவுடைய மிகப்பெரிய IT நிறுவனங்கள ஒன்னான HCL டெக்னாலஜிஸ் உடைய தலைவராக திகழ்றவங்க தான் ரோஷினி நாடர். 2020ஆம் ஆண்டு இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான HCL உடைய முதலாவது மகளிர் தலைவரா பொறுப்பேற்றாங்க. இது மூலமா இந்தியாவுடைய முதலாவது தொழில்நுட்ப நிறுவனம் நடத்தும் பெண் தலைவர் அப்படின்ற பெருமையும் கிடைச்சது. ரோஷினி நாடருடைய தந்தை ஷிவ் நாடர் HCL நிறுவனத்தை உருவாக்குனவர் இவர்தான். ஆனா ரோஷினி தன் தந்தையுடைய பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்கு பதிலா தன்னுடைய தனிப்பட்ட வழியை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. HCL நிறுவனத்தை உலக அளவுல வளர்ச்சியை செஞ்சதோடு மட்டும் இல்லாம சமூக சேவையிலும் ஆர்வமா இருந்தாங்க. இவங்க ஷிவ் நாடர் அறக்கட்டளை அப்படின்ற நிறுவனத்தின் மூலமா கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினாங்க. குறிப்பா பள்ளி மற்றும் கல்லூரி கல்வியை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பெண்மணி கிரண் மஜூந்தர் ஷா அவர்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய மருந்து மற்றும் உயிரியல் அறிவியல் நிறுவனமான பயோகான் உடைய நிறுவனர் தான் இவங்க. மருத்துவ தொழில பெண்கள் மிக குறைவா இருந்த காலத்துல இந்த துறையில முன் சென்று ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. 1978ஆம் ஆண்டு தன்னுடைய பயோகான் நிறுவனத்தை தொடங்கிய போது அவங்க பல சவால்களை எதிர்கொண்டாங்க. அப்ப மருந்து மற்றும் உயிரியல் அறிவியல் தொழில பெண்கள் பெருசா ஈடுபடல. ஆனா முயற்சி மற்றும் விடாமுயற்சியால தன்னுடைய நிறுவனத்தை இந்தியாவுடைய முன்னணி மருந்து நிறுவனமா மாத்தினாங்க. இன்னைக்கு பயோகான் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ புறநிலை பராமரிப்பு பயோ பார்மாசூட்டிகல்ஸ் துறையில உலக அளவுல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. கிரண் மஜூந்தர் ஷாவுடைய சாதனை இன்னைக்கு பல பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற பெண்மணி ஃபால்குனி நாயர். நைகா நிறுவனத்துடைய நிறுவனர் தான் இவங்க. ஒரு சின்ன முயற்சியால இந்தியாவுடைய மிகப்பெரிய பியூட்டி அண்ட் ஃபேஷன் தொழிலாக மாற்றிய ஒரு முக்கியமான தொழில் முனைவோர் ஃபால்குனி நாயர். 2012ஆம் ஆண்டு நைகா நிறுவனத்தை தொடங்கிய போது இந்தியாவுல ஆன்லைன் அழகு மற்றும் ஆடை விற்பனை பெருசா இல்ல. ஆனா பல்வேறு பிராண்டுகளுடைய அழகு பொருட்களை ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி செஞ்சு ஒரு நம்பகமான மார்க்கெட்டா நைகாவை உருவாக்குனாங்க. நைகா நிறுவனம் இன்னைக்கு இணைய வழி மற்றும் ஷோரூம் விற்பனையில முன்னணி நிறுவனமா இருக்கு. 2021ஆம் ஆண்டு நைகா ஸ்டாக் மார்க்கெட்ல பட்டியலிடப்பட்ட போது ஃபால்குனி நாயர் இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்கார பெண்மணிகள்ல ஒருத்தரா உயர்ந்தாங்க. பெண்கள் தொழில் தொடங்கலாம், வளரலாம், வெற்றி பெறலாம் என்பதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஃபால்குனி நாயர் தான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்கள் எந்த ஒரு துறையிலும் சாதிக்க முடியும் என்பதற்கு கஜால் அலாக், ரோஷினி நாடர், கிரண் மஜூந்தர் ஷா, ஃபால்குனி நாயர் போன்ற பெண்களுடைய கதைகள் ஒரு சிறந்த உதாரணங்களா இருக்கு.